ஜல்லிக்கட்டு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம விஜய் சார் நடிப்பில் வெளில வந்து ஒரு ஜல்லிக்கட்டு படத்தோட ஒரு சில கிளிப்பிங்ஸ் தான் வெளில வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னக்கா விஜய் சார் வந்து இனிமேல் படமே நடிக்கிறதில்ல, அரசியலுக்கு போகிறேன்ட்டாரு, அப்புறம் எப்பூரா நடித்தார் அப்படிங்கிற விவரங்கள்லாம் வந்து அப்படியே வீடியோ நடுப்புற சொல்கிறேன். இப்போ வந்து இந்த படத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கே சும்மா மாசாக இருக்குது. சும்மா விஜய் சாரை வச்சு தெறிக்க விட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். இளைய தளபதி விஜய் நடிக்கும் அப்படின்னு சும்மா டைட்டில்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடிட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல். விஜய் சார் வந்து அழகாக அந்த மாட்டை பிடிச்சி கிஸ் பண்ணுற சீன் வந்து வேறு லெவலில் இருக்குது. சும்மா தேட்டரில் விசில் பறக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சமாவது மாடோட இருக்க மாதிரி காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாருக்கு பின்னாடியே மாடெலாம் வர மாதிரி பேக்ரவுண்ட்லேயே காமிக்கிறாங்க. வெற்றிமாறன் இயக்கும். ஓ, இந்த படத்தோட டைரக்டர் வெற்றிமாறன் தானா? உண்மையாக வந்து வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த படம். என்னங்கடா அது, பாதி மாடு ஃபுல்லாக ஃபாரின் மாடாகவே இருக்குது. ஒருவேளை பாதி படம் முழுக்க வந்து வெளிநாட்டிலே வச்சு எடுத்திருப்பாங்களோ? அதனால தான் வெளிநாட்டு மாடாகவே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இங்கெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஓவராக க்ரௌடு வந்துடும். ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், இப்போ டிவிக்கு மாநாடாக இருக்கட்டும், நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக வந்துடுறாங்க. அதனால் வெளிநாட்டில் வச்சு எடுத்திருப்பாங்க போல். அட அங்கே பாரு, அந்த படத்தில் கேப்டனும் இருப்பார் போலுக்கு. விஜயகாந்த் சார்லாம் நடிக்கிறாருன்னு சொல்லவே இல்லை. என்னங்கடா அது, ஏஐ மூலியமாக வந்து விஜயகாந்த் சார் வர வச்சுட்டாங்களா என்னமோ தெரில. ஆனால் இதில் வந்து விஜயகாந்த் சாரும் மாடு வச்சுருக்கிறது வளர்க்குற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் பாருங்க. அதாவது விஜயகாந்த் சார் வந்து ஒரு பெரிய நல்ல நல்ல மாடுகள்லாம் வச்சுருக்க அவுக்கிற ஒரு பெரிய ஆளாக இருப்பார் போல். இங்கிட்டு வந்து நம்ம விஜய் சார் எப்படி இருப்பார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கில்லி படத்தில் பார்த்துருப்போம்ல, விஜய் சார் வந்து வீட்டுக்கு அடங்காமல் போய் சொல்லிட்டு கபடி விளாட போகிறது துருன்னு இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு போயிடுவார் போல். அது மட்டும் இல்லை, உண்மையாக வந்து கில்லி படம் மாதிரி ஓரளவுக்கு வந்து சும்மா ஃபன்னாக தெரிக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கில்லி படத்தை சொல்லவே தேவையில்லை. ஏன்னா விஜய் சாருக்கு வந்து வேறு லெவலில் வந்து மாசாக இருக்கும். அவர் ஜாலியாக ஃபன்னாக செம்மையாக என்ஜாய் பண்ணி நடிச்சிருப்பார். அது மாதிரி இந்த படத்துலையும் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஹீரோயினி யாராக இருப்பாங்க, வழக்கம் போல் த்ரிஷாவாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் தான் வந்து பேருங்கிறதே சூப்பராக க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த படத்துலேயும் அவங்க இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் யார் ஹீரோயினி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது என்னங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து சொல்லணும் பேசணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கதையிலே ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து இது முழுக்க வந்து ஒரு படமே கிடையாது. அதாவது கற்பனைன்னு கூட சொல்ல முடியாது. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஏஐயில் வந்து வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் சார் நடிக்கிற மாதிரியும் வெற்றிமாறன் இயக்குற மாதிரியும் வந்து சும்மா வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணி விட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் இன்ஸ்டா யூடியூப்லேயும் வந்து ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்கு. நிறையா பேர் வந்து நம்பியிருப்பாங்க, நிறையா பேர் எடிட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எடிட்டிங்னு சொல்லி எடிட்டரை குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து இப்போலாம் வந்து எடிட்டருக்கு வந்து வேலையே இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயில் வந்து ஒரு ஃபோட்டோவே வீடியோவே கொடுத்து இது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு டைப்பிங் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதை பர்ஃபெக்டாக வந்து ஒரு வீடியோவாக வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து நம்ம எடிட் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இது ஏஐயில் வந்து இது பண்ணி அப்லோட் பண்ணிட்டாங்க. மற்றபடி விஜய் சார் வந்து இது மாதிரி ஒரு படத்தில் நடிக்கலாம் கிடையாது. வெற்றிமாறனும் இயக்கலை. இது முழுக்க வந்து சும்மா வந்து ஃபன்னுக்காக க்ரியேட் பண்ணாங்க போல். ஸோ இதை பார்த்துட்டு யாரும் ஏமாறானா, இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே வந்து விஜய் சார் நடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அங்கங்கே சில சீன்ஸ் எல்லாம் காமிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க.
இன்னும் விட்டா வந்து ஏன் ட்ரெய்லரே கொண்டு வந்துடுவாங்க இவங்களுக்கு. அப்படி மாசாக வந்து அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு வந்து மக்கள் மனசில் ஆசையை தூண்டி விட்ருவாங்க. கடைசியில் வந்து பார்த்தா அது படமாகவே இருக்காது, வெறும் ஏஐயாக இருக்கும். ஆனால் ஒன்றுடா, இதில் வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கூட பரவாயில்ல, ஏதோ போனால் போதுன்னு விட்ருவேன். ஆனால் அடுத்து ஒன்று எடிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், போயிட்டாங்க கிமு நூற்றாண்டுக்கே. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா புரியும். பார்த்தீங்களா, இது எந்த இடம்னு தெரியுதா? பேக்ரவுண்டில் தஞ்சை பெரிய கோயில். அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கிறத நான் சொல்கிறத விட இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா வந்து ராஜராஜ சோழனுக்கு போயிட்டாங்க. ராஜராஜ சோழன் வந்து போருக்கெல்லாம் போகல, மற்ற நாட்டுக்கிட்ட போய் சண்டையெல்லாம் போடல, ஜல்லிக்கட்டில் போய் காளையை அடக்கியிருக்காரு, அவ்வளோதான். இதில் வேறு வந்து ஒரு ராணியை வேறு காமிக்கிறாங்க, அது அப்படி ஸ்லோ மோஷனில். அவங்க தான் வந்து சோழ தேசத்து ராணி போல். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏஐங்கிறத வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அம்பூட்டியும் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு. இதில் அந்த 2 சின்ன பசங்க யாருன்னு தெரியல, சும்மா மாதம் ஒரு ஜல்லிக்கட்டையே காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏஐன்னு சொன்னால் கூட பாதி பேர் நம்ப மாட்டாங்க. ஏதோ இந்த ராஜராஜ சோழன் இது வந்து ஒரு புக்கு டைரி மாதிரி இருக்கிறதுனால வந்து ஓரளவு வந்து கெஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே விஜய் சார்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒன்று. ஆனால் உங்களுக்கெல்லாம் நியாயமாடா, இதெல்லாம் அடுக்குமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாக வந்து இந்த தஞ்சை பெரிய கோயில், இந்த ராஜராஜ சோழன், அந்த ராணியாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு இந்த வீடியோ வந்து காட்டுற விதமாக இருக்கட்டும், உண்மையாக வந்து பாகுபலி படத்தையே மிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகுபலியில் எப்படி மாட்டோட சண்டை போடுறாங்களோ அது மாதிரி வந்து சில சீன்ஸ் எல்லாம் வர மாதிரி வந்து அது வச்சு தான் இதை அதாவது எடிட்டிங்னு சொல்ல முடியாது, அதை வச்சு ஏஐட்ட கொடுத்து இது மாதிரி காப்பி பண்ணியிருப்பாங்க போல். அதனால தான் இப்படி வந்திருக்கு. ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்னும் வருங்காலத்தில் அதாவது ஏஐ ஸ்டார்டிங்கே இப்படி இருக்கே, இன்னும் ஒரு 5-6 வருஷம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து என்னென்ன நடக்க போகுது, இல்லாததெல்லாம் இருக்க மாதிரி காமிப்பாங்க, இருக்கிறதெல்லாம் இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஐயோ, இவங்க ஒரு யோசிக்கலாம், இவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வந்து கொண்டு போய் ஏஐயில் கொடுத்து ஃப்யூச்சரில் வர வேண்டிய விஷயத்தெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஏஐ கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதை வந்து இவங்க வந்து இப்போ இருக்க விஷயத்தையே வச்சு குழப்பி விட்றதுக்குனே சில ஏஐ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து ஏஐயை வந்து குற்றம் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு டெக்னாலஜி, அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணணுமே தவிர இது மாதிரி வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு ஜாலிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து தப்பான வழியில் போகாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது மாதிரியான எடிட்டிங்லாம் வந்து இப்போ இது மாதிரியான ஏஐலாம் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் மாடு பழைய மாடாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்போ இல்லாமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப வேண்டியப்பட்ட நண்பர்களாக கூட இருக்கலாம். அவங்க வந்து பக்கத்தில் இல்லை ஒரு வேளை இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து இப்போ நீங்கள் வச்சுருக்க காளையை வந்து பிடிச்சிட்டு வந்தால் அவங்க கூட அப்படிங்கிறது கூப்பிட்டு போய் அடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா வந்து அப்படி ஒரு வீடியோ ரெடி பண்ணோம் அப்படின்னா உங்களோட மாட்டோட ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, இல்லை நீங்களும் உங்கள் மாடு நடந்து வர மாதிரி வந்து சும்மா ஒரு 5 செகண்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தேவையான நபர், இல்லாத நபரோட ஃபோட்டோவோ வீடியோவோ ஒரு 5 செகண்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து நான் சொல்கிற ஏஐயில் வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து அதில் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதுங்கிறத டைப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா வந்து அதை ஒரு வீடியோவாக வந்து நீங்கள் கேட்குற டைமுக்கு வந்து அது கொடுத்துரும். அதை வச்சு சும்மா மாஸ் காட்டலாம் நீங்களும். இன்னொன்று வந்து அதை வச்சு ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். நம்ம நிறையா வந்து பழைய காலையெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம்.
அதெல்லாம் வந்து நம்ம பிடிச்சிட்டு போகிற மாதிரியோ, அது ஒரு இடத்துல இப்படி விளையாண்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஜல்லிக்கட்டில் வந்து காமிக்கணும். அதில் நீங்கள் போய் நின்று அவுக்குற மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நமக்கு சில கற்பனைகள் இருக்கும்ல. அதை வந்து அந்த ஏஐட்ட வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஃபோட்டோஸோடு கொடுத்துட்டு இப்படிலாம் எனக்கு வேணும்னு டைப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப அழகாகவே வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காமிச்சு மாஸ் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சில நல்ல விஷயத்தை கொண்டையும் நீங்கள் உபயோகிச்சிங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இதை வச்சு யார் மாட்டையாவது யாராவது பிடிச்ச மாதிரியோ, இல்லை ஏதாவது பெரிய பெரிய ஆட்களோட மாட்டை வந்து பிடிச்சி நிப்பாட்டுற மாதிரியோ, இல்லை படுக்க வைக்கிற மாதிரியோ, இல்லை அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ எடிட் பண்ணி எதுவும் போட்டுறாதீங்க. ஏன்னா அது மாதிரியான தவறுகளை செஞ்சீங்கன்னா பின்னாடி பிரச்சனை வந்து உங்களுக்கு தான் வரும். ஸோ அது மாதிரி பண்ணாமல் இது மாதிரியான ஏஐக்கள்லாம் வந்து முடிஞ்ச அளவு வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஏஐ யூஸ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோஸ் இருந்தால் போதும், அதை அதுக்கிட்ட கொடுத்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு கூட கற்பனையை வந்து இதில் கொண்டு வரலாம், ரியலாக இருக்க மாதிரி. ஸோ இதனால் வந்து தப்பான விஷயங்களை பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை உங்களுக்கும் ஏஐயில் இது மாதிரி வந்து ஏதாவது வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த ஏஐக்குள்ளே போய் நம்ம வந்து வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸை கொடுத்து அதை நம்ம வந்து நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக போடுறேன். அது ரொம்ப ஈஸி தான். அதை முடிஞ்சளவு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. முக்கியமாக நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனைகளில் போய் மாட்டிடாதீங்க. ஏற்கனவே வந்து ஜல்லிக்கட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது மாதிரி ஏஐ மூலியமாக ஏதாவது க்ரியேட் பண்ணி ஏதாவது குட்டைக்கிட்டே கிளப்பி விட்டு போயிடாதீங்க. அப்புறம் பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் போட்டேன். இது வீடியோ வந்து ரெடி பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா இது பொய்ன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சும்மா போட்டு பார்ப்போம் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க, எத்தனை பேர் ஏமாறுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் போட்டு பார்த்தேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க என்னங்கிறது. அடுத்து ஒரு இதை விட சூப்பர் வீடியோஸ்லாம் ஏஐன்னு இல்லாமல் ஜல்லிக்கட்டை வச்சு நிறைய விஷயங்கள்லாம் வந்து வந்திருக்கு. அதெல்லாம் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்க போது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்காத அளவுக்கு வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்க மாதிரியான சில வீடியோஸ்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும், புதுசாக வந்து தெரிஞ்சுக்கணும், புது ஜல்லிக்கட்டை பற்றி நியூஸு, பிரச்சனைகள், நல்ல விஷயங்கள், எந்தெந்த ஊரில் எந்தெந்த வேடிக்கை நடக்குது, நிறைய ஜல்லிக்கட்டு கேம்ஸு, ஜல்லிக்கட்டோட வெப்சைட்டு, ஜல்லிக்கட்டு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸு, இன்னும் நிறையா .coms இருக்குது. இதெல்லாம் வச்சு வித்தியாசமாக ஜல்லிக்கட்டை வந்து சும்மா வந்து ஒரு 10-20 செகண்ட்லேயே வந்து நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோ ஒண்டியும் வச்சா போதும் அதுவே ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. நிறையா இது வந்துருச்சும் கூட. நிறையா இது ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராகவே இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஒன்றா அடுத்தடுத்த வீடியோவில் இறக்குவோம். இது மாதிரி புதுசாக ஜல்லிக்கட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் புது வீடியோவும் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்சளவு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜல்லிக்கட்டு கேம்ஸ் எல்லாம் வந்து பெஸ்ட்டாக 3Dயில் இருக்குது. அதெல்லாம் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு கேம் விளாட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள், போடலாமா என்னான்னு. அநேகமாக வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக போடலாம். இது மாதிரியான நிறைய வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஜல்லிக்கட்டை வச்சு நிறைய வீடியோஸ் வந்து ரெடி பண்ணலான் இருக்கேன். சில ஐடியாக்களும் இருக்குது. அது உங்களுக்கு பிடிக்குமா, அது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமே புரிஞ்சிருக்கும். இது மாதிரி ஏஐயாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன்லாம் வந்து நீங்கள் இன்னொரு ஆளுகள்கிட்ட கொடுக்கணுன்னு தேவையே கிடையாது. நீங்களே வெறும் 10-20 செகண்ட்லேயே பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துடுச்சு. அதெல்லாம் பற்றி போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியலை. ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் போடலாமா என்னாங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இன்னும் ஜல்லிக்கட்டோட ஃப்யூச்சர் வீடியோஸ், அதாவது இன்னும் வேறு லெவலில் வெறித்தனமான நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. அது இந்த வீடியோலேயே சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து அடுத்தடுத்த வீடியோ போட்டால் பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு வேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.